பார்க்குறது நம்ம எக்லெஸ் கேக் பண்ணலாங்க. நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப்பு ரவை போட்டுக்கலாங்க, 1 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு சர்க்கரை, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பால் 1/2 கப்புங்க, வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூனுங்க, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். நம்ம இது எல்லாமே நான் மிக்சியில் இப்போ அடிச்சுட்டு வந்துடுறேங்க. ஒரு அடியாக அடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் வந்து எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1/2 கப் ஆயில் ஊற்றிக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், வாசம் இல்லாத எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேங்க. 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா மாவு, 3/4 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு பால் 2 கப்புங்க. 2 கப்பு பால் ஊற்றி நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்துட்டு பேக்கிங் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூனுங்க, பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனுங்க, எல்லாம் ஒன்றா அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதில் ஊற்றிட்டு எப்படி நம்ம குக்கரில் செய்யலான்ட்டு குக்கரில் இப்படி ஒரு பாத்திரம் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஹீட் ஆகிட்டுருக்குங்க, வச்சு 10 நிமிஷம் ஆச்சுங்க. சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ நம்ம வந்து இதில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாங்க. நல்லா பட்டர் பேப்பர் போட்டாச்சுங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ கேக்கு நல்லா இருக்குங்க வாசமாக. சுற்றி வர பண்ணிட்டு காட்டுறோங்க பாருங்கள். இதில் இப்போ நம்ம அப்படியே ஊற்றிடலாங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அதை ஊற்றி வச்சுட்டோங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, இந்த பாருங்கள் ஜூசி ஃப்ரூட்டி இருக்குங்க, அதை அப்படியே மேலே அப்படி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. எக்கு கிடையாதுங்க, ஓவன் கிடையாதுங்க, நம்ம சூப்பராக கேக் ரெடி பண்ணுறோங்க நம்ம வீட்லேயே. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அப்படியே குக்கரில் மேலே எடுத்து வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டால் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருங்க. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்படி விட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒட்டக்கூடாதுங்க. 40 நிமிஷம் குக்கருக்குள்ளார இப்படி ஊற்றி வச்சு 40 நிமிஷம்